கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை வேளையிலையும் அனுதினம் அண்ணா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். தேவன் நமக்கு புதிதாய் தந்திருக்கிற இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் மே மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த காலை தியானத்திற்காக ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை. பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே நமக்கு கொடுத்திருப்பானால் அவரிடத்தில் இருக்கிற மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு கொடுப்பது நிச்சயமான ஒன்று. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்காக இயேசுவையே கொடுத்து விட்டார். நான் இன்றைக்கு இயேசுவை விட்டுவிட்டு இயேசுவினிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகளை ஆசீர்வாதங்களைத்தான் நாம் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறோம். பிதாவானவர் சொல்லுகிற வார்த்தை, இயேசுவையே உனக்கு கொடுத்துட்டேன், மற்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்கு எப்படி கொடுக்காமல் இருப்பேன் என்று தான் கேள்வி கேட்கிறார். அப்படியானால் அவர் என்ன சொல்ல வருகிறார் அந்த வசனத்தில்? பவுல் ஆசீர்வாதங்களை நாம் தேடாதபடிக்கு பிதா நமக்கு அருளின இயேசு கிறிஸ்துவை நாம் தேட வேண்டும். அதைத்தான் மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவராக இயேசு 6ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்திலே சொன்னார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலவெளியிலையும் உங்களை பார்த்து வார்த்தையை சொல்லுவேன். இயேசுவினால் அருளப்படுகிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தேடுவதை நாம் நிறுத்தி கொண்டு இயேசுவை நாம் தேடுவோமானால் இவைகளெல்லாம் நமக்கு கூட கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். ஒரு உதாரணம், ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிறவர்கள் பெண்ணுக்கு தேவையான எல்லா ஸ்ரீதனங்களையும் கொடுத்து அனுப்பத்தான் செய்வார்கள். ஸ்ரீதனத்தையே குறிவைத்து கேட்கிறவன் பெண்ணை இழந்து விடுவான். அதுபோலதான் பிதாவானவர் இயேசுவை கொடுக்கும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் கூட கொடுத்து விடுவார். ஆகவே என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களையே தேடிக்கொண்டிராமல் பிதா கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதமாகிய இயேசுவை தேடுங்கள். அது உங்களுக்கு நன்மையாயிருக்கும். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை காலவெளியை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.